அந்தரம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஷோவோட ஒரு பெரிய கிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டர்டே நடக்குது ஆன் சாட்டர்டே 7th அட் நார்தகான் சபா. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாருமே நம்ம சேர்ந்துருக்கோம். சுஹாசினி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் கிருத்திகா சுப்ரமணியம் அண்ட் ராஜா ரெட்டியோட டாக்டர் யாமினி ரெட்டி, நாங்கள் 3 பேருமா சேர்ந்து சவுத் இந்தியா பற்றி நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். அது நிறைய வந்து என்னென்னா கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து அந்த கஷ்டத்தில் ரொம்ப வீக்காக போகிற மாதிரி தான் பீப்புள் லைக் டு போர்ட்ரே விமன் ஆஸ் வீக் கேரக்டர்ஸ். பட் இதில் வந்து அவங்களுக்கு வர்ற கஷ்டத்தில் how they become powerful. People are scared of classical dance. They think it's something very serious and so serious that they may not enjoy it. And the fear. So I think productions like this, when we are blending dance with theatre, it makes the whole concept of dance, classical dance, more accessible and appreciated by people who are not used to dancing. So I think that is a very big plus point, and we have to thank Suhasini for that, because she has written a script that is so beautiful. 5 different characters portray பண்ணிருக்காங்க. நான் வந்து என்னோட இன்வால்வ்மெண்ட் இதில் என்ன அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் சித்தப்பா வந்து டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கொஞ்சம் முற்போக்குவாதியாக இருந்ததுனால ஸ்டேஜில் டான்ஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னார். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீ டான்ஸ் கற்றுக்கணும் பட் பர்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு அவர் ஏதோ நினச்சார். அதனால நான் அதை கண்டினியூ பண்ணலை. ஆனால் என்னுடைய முதல் படம் எடுத்தப்போ நான் வந்து நிறைய வன்முறை அண்ட் வயலன்ஸ் எல்லாம் கிராமத்தில் ஜாதி பிரச்சனைலாம் இருக்கும்போது குழந்தைகள் அவங்களுடைய வெகுளித்தனம், அவங்களுடைய இன்னசென்ஸு ப்ளஸ் கலை மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே அப்படின்னு அப்போவே சின்ன குழந்தைங்களை வச்சு பரதநாட்டியம் பண்ணி அவங்க ஒரு ரொம்ப கஷ்டத்தில் கூட ஒரு குழந்தைகள் அந்த இளம் பிஞ்சுகள் வந்து ஒரு கலையை வெளிப்படுத்தும் போது எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன் நான். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும், சிந்து பைரவியில் கவலை ஏதுமில்லை ரசிக்கும் மேட்டுக்குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கும் பாட்டு படின்னு அவர் பாலச்சந்தர் சார் சொன்ன அதுதான் இப்போ வந்து நாங்கள் பண்ணுறோம். டான்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இல்லை அந்த வசதியான குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத இல்லை தேவதாசிகள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு கலையாக ஒரு சும்மா ரேடியோ கேட்கும்போது ஒரு பாட்டு கேட்குற மாதிரி டான்ஸையும் ரசிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதுக்காக அந்த சினிமாவில் இருக்கிற அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். சினிமாவில் ஒரு சுண்டி இழுக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மற்ற எல்லா கலைகளையும் விட சினிமாவில் இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள், இட் புல்ஸ் பீப்புள் இன் டு தி தியேட்டர். அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் கோபிகா அண்ட் கிருத்திகா அண்ட் யாமினி ரெட்டி. அவங்க 3 பேரும் டான்சர்ஸ் மட்டும் இல்லை. கோபிகா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. கிருத்திகா வந்து ஆர்கிடெக்டர் இருக்கிறதுனால விஷுவலி எல்லாமே யோசிக்க முடியும் அவங்களால. ஒரு லைட் எப்படி இருக்கணும், ஒரு ஷேடோ எப்படி இருக்கணும், ஒரு டைமென்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு சிலை எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களோட சேர்ந்து பண்ணதுனால விஷுவலாகவும் யோசிக்க முடிஞ்சுது. என்னோடது இல்லை, பாடல் வரிகளுக்கு பதிலாக நான் பேசுகிற வசனங்கள் இருக்கும். அது வந்து நான் ஆக்சுவலி நாங்கள் எப்படின்னா எல்லாமே இது வந்து சவுத் இந்தியாவாக இருக்கிறதுனால தமிழ் ஃபுல்லாக தமிழில் இருக்காது, இல்லை ஃபுல்லாக மலையாளத்தில் இருக்காது, ஃபுல்லாக தெலுங்குல இருக்கா, ஃபுல்லாக கன்னடத்தில் அப்படி இல்லாமல் அங்கங்கே அந்தந்த மொழிகள் இருக்கும். மொத்தமான மொழியாக இங்கிலீஷ் வச்சுட்ருக்கோம் நாங்கள். எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷும் வச்சுருக்கோம். பட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா ஆண்டாள் அப்படிங்கிறப்போ எல்லாம் தமிழ் பாட்டாக தான் இருக்கும். கண்ணகின்றப்போ வசனமே தமிழில் தான் இருக்கும். அதுவும் சிலப்பதிகார வசனங்களே இருக்கும். இதில் சினிமாவும் கலந்துருக்கு, ட்ராமாவும் கலந்துருக்கு, இதில் விஷுவல்ஸும் கலந்துருக்கு, ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால அதோட விஷயங்களும் கலந்துருக்கு, மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது.